2010ல லிங்குசாமி டைரக்ஷன்ல கார்த்தி தமன்னா ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன மூவி தான் பையா. இந்த படம் அப்ப பயங்கர ஹிட் ஆச்சு. சோ அப்பையில இருந்தே பையா 2 வருமா அப்படின்னு லிங்குசாமிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான பதில தான் இப்ப லிங்குசாமி சொல்லியிருக்காரு. அதாவது பையா 2 ஓட கதையை ரெடி பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம இந்த கதையை கார்த்திகிட்டே சொல்லிட்டேன். அதுக்கு கார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி 2024ஓட 14 வருஷம் ஆயிருச்சு. அதனால நான் அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்னோட ஃபேஸ்லயும் பாடியிலயும் நிறைய டிஃபரன்ஸ் வந்துருச்சு. அதனாலதான் பையா 2 படத்துல யோசிக்கிறேன் அப்படின்னு லிங்குசாமி கிட்ட சொல்லிருக்காரு. சோ அதனால லிங்குசாமி என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா, பையா 2 படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். காருமே கூட அதே மாதிரி மாடல் தான் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா கார்த்திக்கும் தமன்னாக்கும் பதிலா வேற ஒரு ஆக்ட்ரஸ் போட்டு இந்த படத்தை எடுக்க போறேன்னு சொல்லிருக்காரு. சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. சோ இதுல இருந்து பையா 2 படம் ரிலீஸ் ஆனாலுமே கூட அதுல கார்த்தியும் தமன்னாவே நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சோ கார்த்திக்கும் தமன்னாக்கும் பதிலா பையா 2 மூவில எந்த ஹீரோ ஹீரோயின் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.